ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கம்பெனி ஆஃப் லவ்வர்ஸ் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூடித் ரைட் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஜூடித் ஆண்ட்ரல் ரைட் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபுல் நேம். அவங்க வந்து 31 மே 1915 பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் பொயட், என்விரான்மெண்டலிஸ்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக வந்து 1964, 65 அண்ட் 67 வந்து நாமினேட் ஆகிருக்கிறாங்க. இவங்க வந்து நிறையா அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. குவீன்ஸ் கோல்ட் மெடல் ஃபார் பொயட்ரி, ஆஸ்திரேலியன் நேஷ்னல் லிவிங் ட்ரெஷரர் அவார்ட், இதே மாதிரி நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து 21 ஜூன் 2000 வந்து இறந்துருக்குறாங்க. The moving image, the gateway, women to man, the two fires, the other half and a live, இதே மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாமே அவங்களோட ஃபேமஸான ஒர்க். அண்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அபவுட் த ஆத்தர் போடும்போது இதில் உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கோ அந்த ஒர்க்ஸை வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வந்து குட்டி குட்டி நோட்ஸாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே எடுக்கலைனாலுமே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எடுக்கிற ஹிண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த போமோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போம் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1946 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் 1946 அப்படிங்கிறப்போ இந்த போம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது இல்லையா, அந்த வேர்ல்டு வார் டைமிங்கில் வந்து எழுதப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, ட்ராவல் பண்ணி வேர்ல்டு வார் நடக்கும்போது பயங்கரமாக எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்கிற டைமில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாருக்கு வந்து எல்லோரும் போகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். வாருக்கு போகிறப்போ ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, லவ்வர்ஸ் மீன்ஸ் கப்புள்ஸ், ஒரு கப்புள் வந்து பிரிகிறது. அந்த அவங்களோட செப்பரேஷனை தான் வந்து இந்த போமில் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த செப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு கப்புளோட செப்பரேஷனுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரூ லவ்வோட வேல்யூ என்ன, அந்த லவ்வை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. ஆனாலும் கூட அவங்களுக்கு வந்து எப்போ சாக போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த மரணத்தை வந்து எதிர்நோக்கி கொண்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கிற டைமிங் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால் ஒரு டுமாரோ அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க தான் முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து சேர்ந்துருப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்திருந்த டைமிங் வந்து ரொம்பவே வேல்யூபிளானது. ஆனாலும் கூட அந்த டெத்து வந்து அவங்க லவ்வை கூட பிரிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போமோட மெயின் தீம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன இந்த போம் வந்து 1946 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. போமோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் கனெக்ஷன், த ட்ரான்சஸ் ஆஃப் லைஃப், லவ் அண்ட் மொர்டாலிட்டி, இதெல்லாமே இந்த போமோட மெயின் தீம்ஸ். அண்ட் போமில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 பேருமே வந்து மீட் பண்ணோம். அண்ட் வந்து நம்ம 2 பேருமே வந்து ஒரு பார்ட் ஆனோம். இந்த வேர்ல்டில் நம்ம மீட் பண்ணோம் அண்ட் நம்ம பார்ட் ஆனோம். நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கிறத வந்து அவங்க கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா ஒரு கம்பெனி, நம்மளோட கம்பெனியை வந்து நம்ம லாஸ் கூட பண்ணலாம் அண்ட் நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம். ஆனாலும் கூட அந்த நைட் டைம் வந்து அவங்க 2 பேருமே வந்து அவங்க கைகளை வந்து கோர்த்துருக்கிற அந்த டைமிங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹோல் நைட்டையுமே அண்ட் எல்லாத்தையுமே அவங்க மறந்து போய் ஒரு ப்ரீஃபான ஹாப்பினஸ் இருக்குமா, அந்த நைட்டில் வந்து ஒரு சைலன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்றைக்கி நடந்த நிறைய திங்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையுமே அவங்க தள்ளி வச்சுட்டு ஒரே ஒன்று மட்டும்தான் நினைப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் வந்து டீப்பாக லவ் பண்ணாலும் ரொம்ப 2 பேரும் அஃபெக்ஷனேட்டாக இருந்தாலும் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஜாய்ஃபுல்லான லைஃப் அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிற டைம் தான் அவங்க வந்து ஹாப்பினஸான டைமுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமிங்கில் அவங்க என்ன ரிமெம்பர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நேரோ கிரேவில் வந்து நம்ம அலோனாக தான் இருக்கணும். அதாவது இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து டெத்தை வந்து அவங்க நம்ம லவ்வை பிரித்தாலும் கூட அந்த நேரோ கிரேவ் அப்படிங்கிறது வந்து சமாதி, அந்த சமாதியில் வந்து நம்ம 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து பின்னாடியே போய் இறக்க மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த கல்லறையில் வந்து நம்ம தனித்தனியாக தான் இருப்போம். நம்ம சேர்ந்துருக்கிற டைம் வந்து ரொம்பவே
குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டெத்து வந்ததுக்கப்புறம் இவங்கக்கிட்ட வந்து அந்த டெத்து வந்ததுக்கப்புறம் அவங்கள சுற்றி அந்த ஆர்மிஸ் வந்து ரவுண்டப் ஆவாங்களாம். ரவுண்டப் ஆனாங்க அப்படின்னா இதில் வந்து ஆர்மிஸ் அப்படிங்கிறது அவங்க ஆல்ரெடி பேட்டில் ஃபீல்டில் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக யாராவது இறந்தாங்கனாலே அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரவுண்டப் ஆவாங்க இல்லையா? அந்த இறந்து போனவங்க நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பொயட் வந்து அழகாக சொல்கிறாங்க. அண்ட் அந்த கப்பல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளை வந்து ஆர்மிஸ் வந்து ரவுண்டப் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஃபுட் ஸ்டெப் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும். நமக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்குமா. அண்ட் அடுத்ததும் கூட நம்மளோட வார்மான ஹேண்ட்ஸை வந்து லாக் பண்ணிடுவாங்க. நம்ம ஹார்ட் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு ஆகிடும். நம்ம வார்மான ஹேண்ட்ஸை ரெண்டையும் லாக் பண்ணிட்டுருவாங்க. அண்ட் நம்ம துடிச்சிக்கிட்டே இருக்கிற ஹார்ட் வந்து என்னாகும் அப்படின்னா சில்லுன்னு போய் ஒர்க்லெஸ்ஸாக ஆகிடும். அது வந்து நம்ம இறந்துட்டோம், ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டு எல்லாமே வந்து செயலிழந்து போயிடும் இல்லையா? அந்த டோட்டல் பாடியே வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆகிடும்ல. கொஞ்சம் இந்த வார்ம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் வந்து அவங்க கோல்டாக வந்து மாறிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழ்கிற டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் வாழணும். அண்ட் வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்ரூப் இந்த நைட் டு ஃபைண்ட் மீ அண்ட் எம்பரஸ். க்ரூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து வேறு யாராவது நம்மளை வந்து ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷனோட டச் பண்ணுறது, அந்த டச்சிங் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா? அதை தான் வந்து க்ரூப்புன்னு சொல்கிறாங்க. அந்த நைட்டு வந்து சிலர் வந்து நம்மளை க்ரூப்பிங் பண்ணலாம், ஆனாலும் கூட அதில் வந்து நம்ம வந்து எம்பரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து அவங்க லவ்வை வந்து ரொம்பவே ஹையாக ப்ரைஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து டெத்தை வந்து ஒரு டார்க்னஸோடு வந்து அவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே வந்து இறந்ததுக்கப்புறவு ஒரு அந்த ட்ரம் சவுண்டெல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து சுற்றி ரவுண்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் அந்த கப்பல் அதாவது இருக்கிறாங்க இல்லையா, யாராவது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களோட லவ்வர்ஸை வந்து அவங்க லவ் கம்பெனியை, அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த டெத்து வந்து ஒரு நாள் பிரித்து கொண்டு தான் போக போகுது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து பிரிச்சுட்டு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த போமில் வந்து நம்மளோட பொயட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத்தோட ரீசனையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டெத் வந்து எவ்வளோ ஒரு கொடூரமானது. அவங்க வந்து தினம் வந்து எப்போ வேணால் சாகலாம். அண்ட் மரணம் வந்து நம்மளை நோக்கி வரலாம். ஆனாலும் கூட அவங்க லவ் வந்து ரொம்பவே வேல்யூபிள் ஆனது. அவங்களோட பார்ட்னரை வந்து அவங்க ஸ்டில் கடைசி மூச்சு வரைக்குமே வந்து அவங்க லவ் பண்ணிட்டு தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்த டைமிங்கை வந்து அவங்க ஒரு லவ் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க மேலே வரும். அண்ட் ஒரு ஃப்ளீட்டிங் நேச்சர் லவ்ங்கிறது வந்து ரொம்ப ப்ரீஷியஸானது. அண்ட் அதை வந்து ரொம்பவே புகழ்ந்து அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. லவ்வோட வேல்யூ சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெத்து வந்து தான் நம்மளோட லவ்வை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி வந்து இந்த போமை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ தான் போமோட சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.